Hi, hello, வணக்கம் and welcome back to Freaky Boy. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ எங்கே போகிறோன்னா வழக்கம் போல தான் கேஜி தேட்டருக்கு போகிறோம். எதுக்குன்னா கருப்பு FDFS. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. நான் ஒரே ஒருத்தன் தான் போகிறேன். பார்ப்போம் போயிட்டு விஜய் ஃபேன் நான் சூர்யா ஃபேன்ஸ் கூட போயிட்டு கருப்பு படத்தை FDFS செலிப்ரேட் பண்ணிட்டு வர போகிறோம். போகலாம். சைக்கிளை கொண்டு போய் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டிதான். 2 hours later. வெற்றிகரமாக கேஜி வந்துட்டோம். கருப்பு FDFS போகலாம், போய் பார்த்துட்டு ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். Later. ஹலோ மக்களே, வெற்றிகரமாக நம்ம கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினேன். மணி இப்போ 8 மணி, நைட்டு 8 மணி. இப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன். கரெக்டாக FDFS கேஜியில் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. காலேஜ் இன்டர்ன்ஷிப் ஒரு 10 டேஸ் இருந்துச்சு. அதை போயிட்டு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ தான் நான் வரேன். 8 மணிக்கு தான் வரேன். ஆனால் சீரியஸாக படம் ஆஜா பாலாஜி நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்க படத்தை, பக்கா தேட்டர் மெட்டீரியல். கன்ஃபார்ம் நீங்கள் படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாமி வராத குறை தான். மற்றபடி இருக்கிற பக்கா தேட்டர் மெட்டீரியலில் தான் படமே இருக்குது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ்னால் நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம தளபதி ஃபேன்ஸ் விஜய் அண்ணா, உங்களுக்கு நானும் தளபதி ஃபேன் தான். ஆனால் நான் சொல்லவா வேணும், அது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நான் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் உள்ளே இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் அதே மாதிரி தலை ஃபேன்ஸ் உங்களுக்கும் உள்ளே சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது. மறக்காமல் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துகிட்ருக்கோ அது ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் மூலியமாகவே படத்தில் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் கருத்து கருத்தாக சொல்லாமல் ஒரு மாதிரி நல்லா பக்கா. இப்போ என்ன எப்படி சொல்லலாம், ஒரு ஃபேன் பாய்னு சொல்ல முடியாது, ஒரு பக்கா. இப்போ சூர்யாவுக்கு ஒரு பக்கா படம். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடும். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது படம். ஆனால் பக்காவாக செதுக்கியிருக்கு. அப்படி முக்கியமாக நம்ம சாய் அபிங்கர் சும்மா மனுஷன் இந்த காடு மோடுக்கெல்லாம் தெரிச்சிட்டானுங்க. காடு மோடெல்லாம் சரியான அப்ளாஸ் தேட்டரில். காட் மோடு, அப்புறம் அந்த இன்ட்ரவல் சீனுக்கெல்லாம் தேட்டரே 2 ஆயிருச்சு. அந்த இன்ட்ரவல் சீன் சரியான சீனு. அதை கன்ஃபார்ம் தேட்டரில் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். படத்துக்கு போனோம். படத்துக்கு போயிட்டு இன்டர்ன்ஷிப் போனோம். இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு டைரெக்டாக 8 மணிக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். படம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. பக்கா தேட்டர் மெட்டீரியல் தான். ஸோ படம் பார்த்தவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை நீங்களும் பார்த்தவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு கருப்பு FDFS vlog அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கருப்பு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் அதான் பற்றாக்குறை. அதனால் நான் ஒரே ஒருத்தன் தான் போயிட்டு வந்திருக்கேன். FDFS அதுவும் தளபதி ஃபேன், தனியாக சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கூட சேர்ந்து ஒரு பக்காவாக ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சீரியஸாக உங்களுக்கு எப்படியோ இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ படத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி படத்தை பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய், டாட்டா. நீ பசிக்குது, நான் போய் சாப்பிட்ணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.